புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 8 பொய்யின் உலகம், தீமையின் தாய் மற்றும் இருளின் மகன்கள் பக்கம் 230. அதன் கடினமான அடித்தளத்தை குழப்பி, அதன் பழங்கால சலுகை பெற்ற உரிமை மற்றும் முழுமையான சக்தியுடன் போட்டியிடத் துணிந்தார். இரவில் அவன் அவளது பயங்கரமான இதயத்தை அறிய மூழ்கினான். நரகத்தில் அவன் நரகத்தின் மூலத்தையும் காரணத்தையும் தேடினான். அவனுடைய மார்பில் அதன் வேதனை வளைகுடாக்கள் திறந்தன. அதன் நெரிசலான வலியின் கூக்குரல்களையும் அதன் கொடிய தனிமையின் இதயத் துடிப்பையும் அவர் கேட்டார். மேலே ஒரு குளிர்காது கேளாத நித்தியம் இருந்தது. தூமின் தெளிவற்ற பிரமாண்டமான பத்திகளில் அவர் கொல்வதற்கு வழிகாட்டும் பூதக்குரலைக் கேட்டார். மேலும் பேய் அடையாளத்தின் மயக்கங்களை எதிர்கொண்டார். மேலும் எதிரியான பாம்பின் பதுங்கியிருப்பதைக் கடந்து சென்றார். அச்சுறுத்தும் பகுதிகளிலும் துன்புறுத்தப்பட்ட தனிமைகளிலும் அவர் பாழடைந்த வழிகளில் சுற்றித் திரிந்தார். அங்கு சிவப்பு ஓநாய் கோட்டையற்ற நீரோடையில் காத்திருக்கிறது. மற்றும் மரணத்தின் கருப்பு கழுகுகள் பள்ளத்தாக்கு வரை கத்துகின்றன. மேலும் டெஸ்டின் கால்களற்ற பாறைகள் வழியாக மனிதர்களின் இதயங்களை வேட்டையாடும் வேட்டை நாய்களை சந்தித்தன. அபிசின் போர்க்களங்கள் நிழலாக போராடின. ஊமை கண் இல்லாத ஆழத்தில் போர்கள், நரகத்தின் தாக்குதல்கள் மற்றும் டைட்டன் பக்கவாதம் மற்றும் மெதுவாக குணமடையக்கூடிய கடுமையான உள்காயங்களைத் தாங்கியது. ஒரு முகமூடி மாயப்படையின் கைதி, பொய்யின் கொடிய வலையில் பிடிபட்டு பின்தள்ளப்பட்டு, அடிக்கடி திக்கத்தின் கயிற்றில் கழுத்தை நெரித்து, அல்லது சந்தேகத்தை விழுங்கும் கடுமையான சலசலப்பில் தள்ளப்பட்ட, அல்லது பிழை மற்றும் விரக்தியின் குழிகளில் அடைத்து, அவளது நச்சு வரைவை குடித்தான். விடப்பட்டது. நம்பிக்கையோ மகிழ்ச்சியோ வர முடியாத உலகில் தீமையின் முழுமையான ஆட்சியால் அவர் அனுபவித்த சோதனைகள் இன்னும் அவரது ஆவியின் பிரகாசமான உண்மையை அப்படியே வைத்திருந்தன. இயக்கத்திலோ சக்தியிலோ திறமையற்றவர். மேட்டரின் வெற்று மறுப்பில் எங்கள் தளத்தின் கருப்பு மந்த நிலையில் பிணைக்கப்பட்ட மற்றும் குருட்டுத்தனமாக அவர் தனது மினுமினுப்பான ஆன்மாவை தனது கைகளுக்கு இடையே பொக்கிஷமாக வைத்திருந்தார். சிந்தனையோ உணர்வோ அறியாத மனமற்ற வெற்றிடத்தில் சகிப்புத்தன்மையற்ற வளைகுடாக்களுக்குள் அவன் தள்ளப்பட்டான். புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 8 பொய்யின் உலகம், தீமையின் தாய் மற்றும் இருளின் மகன்கள் பக்கம் 231. சிந்தனை நிறுத்தப்பட்டது. உணர்வு தோல்வியடைந்தது. அவரது ஆன்மா இன்னும் பார்த்தது மற்றும் அறிந்தது. தொலைந்து போன சுயத்தின் ஊமை தொடக்கங்களுக்கு அருகில் உள்ள எல்லையற்ற அணுக்களில் ஜடப் பொருட்களை உருவாக்குவதில் உள்ள ஆர்வமான சிறிய பயனற்ற தன்மையை அவர் உணர்ந்தார். அல்லது மனச்சாட்சியற்றவரின் வெற்று அந்தியில் திணறடிக்கப்பட்ட அவர், இறந்த பிரபஞ்சத்தில் போராடும் வாழ்க்கை எழுந்த மகத்தான மற்றும் அர்த்தமற்ற ஆழங்களின் மர்மத்தை இருண்ட மற்றும் அடிமட்டமாக ஒலித்தார். மனத்தால் இழந்த அப்பட்டமான அடையாளத்தில் உணர்வற்ற உலகின் முத்திரையிடப்பட்ட உணர்வையும் அறியாத இரவில் ஒரு ஊமை ஞானத்தையும் உணர்ந்தார். அவளது மெத்தையில் இருந்து சாம்பல் மற்றும் நிர்வாணமாக இருள் எட்டிப் பார்க்கும் இடத்தில் அவன் வந்து, கடைசியாக பூட்டப்பட்ட துணை மனசாட்சியின் தரையில் நின்று தன் எண்ணங்களை அறியாமல் உறங்கி, அது எதைக் கட்டியது என்று தெரியாமல் உலகைக் கட்டினான். எதிர்காலம் தெரியவில்லை. அதன் மணிநேரம் காத்திருக்கிறது. மறைந்த நட்சத்திரங்களின் பதிவு உள்ளது. அங்கு பிரபஞ்ச உறக்கத்தில் அவர் இயற்கையின் மாற்றத்தின் இரகசிய திறவுகோலைக் கண்டார். ஒரு ஒளி அவருடன் இருந்தது. ஒரு கண்ணுக்கு தெரியாத கைப்பிழையின் மீது வைக்கப்பட்டது மற்றும் வலி அது ஒரு நடுங்கும் பரவசமாக மாறும் வரை ஒரு கை தழுவலின் இனிமையின் அதிர்ச்சி. நித்தியத்தின் நிழலான திரையில் அவர் பார்த்தார். வாழ்வியல் வீட்டின் பாதாள அறைக்கு மரணம் தெரிந்தது. அழிவில் படைப்பின் வேகமான வேகத்தை உணர்ந்தார். நஷ்டம் என்பது பரலோக ஆதாயத்தின் விலையாகவும் நரகத்தை சொர்க்க வாசல்களுக்கு குறுக்கு வழியாகவும் அறிந்தார். பின்னர் இல்யூஷன்ஸ் ஆக்கல்ட் ஃபேக்டரி மற்றும் இன்கான்ஷியன்ஸ் மேஜிக் பிரிண்டிங் ஹவுஸ் டோர்ன் இல் முதன்மை இரவின் வடிவங்கள் இருந்தன மற்றும் அறியாமையின் ஒரே மாதிரியானவைகளை உடைத்தன. உயிருடன் ஆழ்ந்த ஆன்மீக மூச்சை சுவாசித்து, இயற்கை தனது கடினமான இயந்திர குறியீட்டையும் பிணைக்கப்பட்ட ஆன்மாவின் ஒப்பந்தத்தின் கட்டுரைகளையும் அகற்றியது.